ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஷீரடியில் அமைந்துள்ள கனிஃப்நாத் ஆலயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சாய்ராம், இந்த கனிஃப்நாத் ஆலயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயம் சாய்ராம் ஷிரடியில். இந்த ஆலயம் ஷிரடியில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கேட்டுக்கு நேராக தான் சாய்ராம் இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த கனிஃப்நாத் ஆலயம் இருக்குது. சாய்ராம், நம்ம அனைவருக்குமே தெரியும், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தாருன்னு. அப்படி பாபா 60 ஆண்டு காலம் வாழும் பொழுது இந்த கனிஃப்நாத் ஆலயத்துக்கு வந்து இங்கு உள்ள கனிஃப்நாத் மகாராஜாவை பாபா பார்த்துருக்கார். சாய்ராம், அப்படிப்பட்ட புனிதமான நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய பாதங்கள் பட்ட இடம் தான் சாய்ராம் இந்த கனிஃப்நாத் ஆலயம். இந்த கனிஃப்நாத் ஆலயம் ஷிரடியில் 4ஆம் நம்பர் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஒரு சின்ன ஆலயமாக இருக்கும். பாபா ஷிரடிக்கு வருகை தருகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருந்திருக்கு. அதே போல் பாபா ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. அந்த 60 ஆண்டு காலத்திலும் இந்த இடத்துல பாபா வந்திருக்கார். சாய்ராம், இந்த கனிஃப்நாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சப்போ சாய்ராம், கனிஃப்நாத் மகாராஜா வந்து தத்தர் வழியில் வந்தவங்க சாய்ராம், அதாவது தத்தர் பரம்பரையில் வந்தவங்க. தத்தர் குருவுக்கு பார்த்தீங்கன்னா 9 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 9 சீடர்களில் கனிஃப்நாத்தும் ஒருவர். இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா யானைக்காதுலேருந்து இவர் பிறந்திருப்பார். கூட பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தெய்வங்களும் இருந்து கனிஃப்நாத் வந்து யானைக்காதுலேருந்து பிறக்கிறது நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சாய்ராம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் சாய்ராம் இந்த கனிஃப்நாத் மகாராஜாவுடைய டெம்பிள். சாய்ராம், இந்த கனிஃப்நாத் மகாராஜாவுடைய டெம்பிள் வந்து ஷிரடியில் 4ஆம் நம்பர் கேட்டுக்கு எதிர்ப்புறம் தான் சாய்ராம் அமைஞ்சுள்ளது. இந்த கனிஃப்நாத் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இந்த ஃபோட்டோவில் காட்டுறது தான் கனிஃப்நாத் மகாராஜா. சாய்ராம், இவர் வந்து தத்த குருமார்கள் இருக்காங்க. சாய்ராம், அந்த தத்த குருமார்களுக்கு 9 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 9 சீடர்களில் ஒருவர் தான் சாய்ராம் இந்த கனிஃப்நாத் மகாராஜா. இந்த கனிஃப்நாத் மகாராஜாவுக்கும் நம்ம சாய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் வந்து தத்தாவதாரம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா வந்து தத்தாவதாரம். சாய்ராம், அதே தத்தாவதாரம் வழியில் வந்தவர் தான் மகாராஜா கனிஃப்நாத். சாய்ராம், அப்படிப்பட்ட மகாராஜா கனிஃப்நாத் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவர் தான் சுவாமி மகாராஜா கனிஃப்நாத். சாய்ராம், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் 4ஆம் நம்பர் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய திருப்பாதங்கள் பட்ட ஆலயம். சாய்ராம், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது. அதே போல் பாபா ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. அப்படி 60 ஆண்டு காலம் ஷிரடியில் வாழும் பொழுதும் இந்த கனிஃப்நாத் மகாராஜா ஆலயத்துக்கு பாபா வந்து கனிஃப்நாத்தை பார்த்துருக்காரு. சாய்ராம், அதே போல் பாபாவுடைய பரம பக்தர் பார்த்தீங்கன்னா சிவனேசன் சுவாமிகள், தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் சாய்ராம் சிவனேசன் சுவாமிகள். அவர் பாபாவுடைய சேவையில் முழுமையாக ஈடுபட்டார். அப்போ ஷிரடிக்கு வந்து அவர் பல இடத்துல தங்கியிருப்பார். சாய்ராம், அப்படி சிவனேசன் சுவாமிகள் ஷிரடியில் தங்கின இடங்களில் இந்த இடமும் ஒரு இடம் தான். சாய்ராம், இந்த இடம் கனிஃப்நாத் மகாராஜாவுடைய ஆலயம். சாய்ராம், இந்த இடத்துல தான் சிவனேசன் சுவாமிகளும் தங்கியிருக்கார். சாய்ராம், அதே போல் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவும் ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டு காலத்திலும் பாபா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கார். சாய்ராம், திரு கனிஃப்நாத் மகாராஜா ஆலயம். இந்த ஆலயம் வந்து ஷிரடியில் 4ஆவது நம்பர் கேட்டில் எதிர்க்காக தான் சாய்ராம் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய கமல திருப்பாதங்கள் பட்டு இருக்கு. அதே போல சிவனேசன் ஐயாவுடைய கமல திருப்பாதங்கள் பட்டு இருக்கு. ஆகையால இந்த ஆலயத்துக்கு போயிட்டு மகாராஜ் கனிஃப்நாத் ஐயாவை மனப்பூர்வமாக வணங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கனிஃப்நாத் ஐயாவும் நம்ம வணங்கிக்கலாம். அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கனிஃப்நாத் ஐயாவை வணங்குறதுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதாவது வெளியில் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து பெண்கள் வந்து வழிபடலாம். உள்ளே போயிட்டு மூலவர் அதாவது கனிஃப்நாத் ஐயாவை அந்த உள்ளே போயிட்டு வணங்குறதுக்கு பெண்களுக்கு அலோடு இல்லை, ஆண்கள் மட்டும்தான் வணங்க முடியும். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபாலாம் பார்த்துட்ட பிறகு அப்படியே கனிஃப்நாத் ஆலயத்துக்கு வந்து அங்கே கனிஃப்நாத் கோயிலில் அவர் கனிஃப்நாத் மகாராஜா வணங்குங்க. சாய்ராம், நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.